ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சுவையான அரைக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சைடிஷ் பாருங்கள், உருளைக்கிழங்கு மாங்காய் ஊறுகாயோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதில் கல் தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா சுத்தம் செஞ்சுட்டு தண்ணியில் போட்டு கழுவிக்கலாம். கழுவி வேறொரு பாத்திரத்துக்கு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்தில் அரைக்கீரை கடியல் ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சுலபமாக செய்யலாம் பாருங்கள். குக்கரில் எல்லாத்தையுமே சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு கட்டி பூண்டு பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப வேண்டாம், 2 டம்ளர் போதுமானது. அப்படியே குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்தாக்க வளவளப்பாயிரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே குக்கர் அடுப்பில் வச்சு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி நான் அதில் உள்ள புல்லெல்லாம் எடுத்து சுத்தம் செஞ்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கீரையோட பசுமை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கீரை பச்சையாக இருக்கும், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். அப்படியே மூடி போடாமல் வேகட்டும். நல்லா பிஞ்சு தண்டுன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே மண் சட்டியில் போட்டு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கடையணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக கடைஞ்சிடலாம். இளந்தண்டு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரை கடைஞ்சாச்சு. அடுத்து இந்த பருப்பையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். கீரைக்கு டேஸ்ட்டு தர கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரையோடய நம்ம கல்லுப்பு சேர்க்கும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் மண் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த கீரைக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் செக்கில் அரைச்ச சுத்தமான கடலெண்ணெய், கடுகுளுந்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். உங்கள்கிட்ட வடகை இருந்தால் கூட தாளித்து போட்டுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். வடகை இல்லாதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்து கீரையோடு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான அரைக்கீரை கடையில் ரெடி. இது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு குழம்பே தேவையில்லை. நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.